வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். டிவிகேவோட 3ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் அவர்கள் பேசின பேச்சு தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதுலயும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் பேசினதை விட இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் நேரடியாகவும் கடுமையாகவும் விமர்சனங்களை டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் எடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி மேலையும் விமர்சனங்கள் எடுத்து வச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது என்னன்னா பிஜேபியோட பி டீமா தான் வந்துட்டு விஜய் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே சேர்ந்தவங்க டிஎம்கே சேர்ந்தவங்களா ஒரு கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் மோடி அவர்கள் பேசின ஒரு லைனையுமே எடுத்து வச்சு அதையுமே விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியால ஏடிஎம்கே தரப்புல இருந்தும் சரி டிஎம்கே தரப்புல இருந்தும் சரி விஜய் அவர்கள் மேல எடுத்து வச்ச விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே இந்த முறை விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச டைம்ல இருந்து விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் மாதிரிதான் விஜய் அவர்களும் அப்படின்ற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே தரப்புல இருந்தும் ஏடிஎம்கே தரப்புல இருந்தும் எம்ஜிஆர் அவர்களோட விஜய் போயிட்டு கம்பேர் பண்றீங்களே, விஜய்க்கு வந்துட்டு அரசியல் அனுபவமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் விஜய் அவர்கள் மேல விமர்சனம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்துட்டு வெறும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் மட்டும்தான் பண்றாரு, களத்துக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல தூக்கி விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் கூட விஜய் அவர்கள் இந்த முறை பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ஸோ யார் யார் எந்த மாதிரி பேசினதுக்கு எப்படிப்பட்ட ரிப்ளேவையும் ரியாக்டையும் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்க. முதல்ல விஜய் எதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் சரி தாவேகாவினுடைய தொண்டர்களும் சரி தாவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசக்கூடியவர்களும் சரி விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்த நிகழ்வோட ஒப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், ஸோ மாற்று அரசியல் நடக்க போகுது. அந்த டைம்ல எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு புரட்சியை செஞ்சு மாற்று அரசியலை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் புரட்சி செஞ்சு மாற்று அரசியலை கொண்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு ஒரு தடை வந்தது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, எலெக்ஷன்லயுமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி இவர் வந்து எப்படி வெற்றி பெறுவாரு. ஸோ அந்த டைம்லயுமே வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண விடாம செஞ்சாங்க. அதன் பிறகு தேர்தலை சந்திச்சு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி கண்டாரு. ஸோ அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது தான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போய் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களே பல இடங்கள்ல எம்ஜிஆர் அவர்களை அவரோட கம்பேர் பண்ணி வந்துட்டு பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படி விஜய் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு டிஎம்கே தரப்புல இருந்தும் இன்னும் ஒரு படி அதிகமா ஏடிஎம்கே தரப்புல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் வருது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிறைந்த அரசியல் அனுபவம் கொண்டவர், ஆனா விஜய்க்கு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அனுபவமே கிடையாது, அடிப்படையான விஷயங்களே தெரியாது. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு விஜய் அவர்கள் முதல்ல வந்துட்டு பதில் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய அரசியல் அனுபவம் கொண்டவர், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரோட கொண்டு வந்து இந்த விஜயை சேர்க்கிறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை புகழக்கூடிய இதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறை கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சப்போ அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்துட்டு கொட்டி தீத்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல் அரிச்சுவடியே கிடையாது, விளம்பர வாய் தான், அட்டக்கத்தி தான், கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, டெல்லியை எதிர்த்து பேச மாட்டாரு, மேல இருந்து அழுத்தம் வருது, இப்படிலாம் அவர் மேல விமர்சனங்களை கொட்டி தீத்தாங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் மேலையும் ஏகப்பட்ட விமர்சனங்களை எடுத்து வச்சாங்க. அந்த டைம்ல மக்கள் எல்லாருமே இப்படி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் சைலண்டா நோட் பண்ணி அதுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி தேர்தல்ல பதில் கொடுத்தாங்க. சோ அதே போலதான் இப்போ நமக்குமே நடந்துட்டு இருக்கு. அவங்க செய்யக்கூடிய தப்பையும் ஊழலையும் நாம எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னா உடனே வந்துட்டு பழைய டப்பாவே எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பவள விழா பாப்பாக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையுமே பேசியிருக்கிறாரு. என்னன்னா 1979 வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு.
அந்த பேட்டியில எம்ஜிஆர் அவர்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணா அவர்கள் அமர்ந்த இடத்துல இப்ப யார் அமர்ந்திருக்கா அப்படின்னு நினைத்து எண்ணும் போது என்னுடைய கண்ணுல கண்ணீர் வடியுது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அதனாலதான் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அதிமுக அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு பேசியிருப்பாரு. அதை விஜய் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு இப்போ இருக்கிற கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, 2017 வருஷத்துக்கு பிறகும் 2021 வருஷத்துக்கு பிறகும் காமராஜர், அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்த இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த கண்ணீரை, தமிழக மக்களினுடைய அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல என்னன்னா, 2017 வருஷத்துக்கு பிறகுதான் அதிமுகல, அதாவது ஜெயலலிதா அம்மாவின் மறைவுக்கு பிறகு 2017க்கு பிறகுதான் அதிமுகல குழப்பங்கள் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்றாரு. இந்த சைடு திமுகல பார்த்தோம் அப்படின்னா 2021க்கு பிறகு திமுக வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றினாங்க. இப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் நோட் பண்ணி தான் இதன் பிறகு அதான் வந்துட்டு மக்கள் வந்து காமராஜர் அவர்களும், அண்ணா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும் அமர்ந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விடுறாங்க. அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததா விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னா, நிறைய பேர், அதாவது ஏடிஎம்கே தரப்புல இருந்தும் சரி, டிஎம்கே தரப்புல இருந்தும் சரி, இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, விஜய் வந்துட்டு வெறும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்றாரு, உள்ளேயே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, முதல்ல களத்துக்கு வந்து பேச சொல்லுங்க, வெளியில வர சொல்லுங்க அவரை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு விமர்சனங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க விழாவை பனையூர்ல தானே வந்துட்டு நடத்திருக்கிறாரு, வேற எங்கேயாவது நடத்த வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் ஏடிஎம்கே தரப்புல இருந்தும் டிஎம்கே தரப்புல இருந்தும் விமர்சனங்களை எடுத்து விஜய் அவர்கள் மேல வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் விஜய் வந்துட்டு இப்போ 3ஆம் ஆண்டு தொடக்க விழால பதில் கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, நிறைய பேரு விஜய் வெளில வர சொல்லுங்கப்பா, விஜய் நீ முதல்ல வெளில வா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வருவோம், வெயிட் பண்ணுங்க, முறையா சரியான நேரத்துல, அதாவது தேர்தல் அன்னைக்கு ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய விஜயும் ஓட்டர் ஐடியை கையில எடுத்துட்டு ஓட்டு போடுறதுக்காக வருவாங்க. இந்த திமுகவாகிய தீய சக்தியை அழிக்கிறதுக்கு விஜய் ஆகிய தாவேகா சக்தியால தான் முடியும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ தேர்தல் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கருத்து கணிப்பு பத்தி பேசியிருக்கிறார். இந்த இடத்துல விஜய் அவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்றத கடுப்பு கணிப்பு அப்படின்ற வார்த்தையால குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னன்னா, நிறைய மீடியா சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீடியாவில் வந்துட்டு ஒரு சில சேனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சரியான கருத்து கணிப்புகளை சொல்கிறாங்க. சில இடங்களில் டிவிகே வந்துட்டு அதிகபட்ச வாக்குகளை பெறுறாங்க, சில இடங்களில் வந்து டிஎம்கே பெறுறாங்க, சில இடத்துல ஏடிஎம்கே பெறுறாங்க அப்படின்ற மாதிரி சரியான கருத்து கணிப்புகளை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில மீடியா சேனல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தவறான கருத்து கணிப்புகளை கொடுக்குறாங்க. அதாவது எல்லா இடங்கள்லையுமே டிஎம்கே மட்டுமே மேலோங்கி இருக்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து கணிப்புகளை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடுப்பு கணிப்பு, கடுப்புனால இந்த மாதிரி கணிப்புகளை வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கடுப்பு கணிப்பு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீடுக்கும் போங்க, ஒரு வீட்லையுமே டிவிகேவுக்கான ஓட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுடைய கருத்து கணிப்பில் வந்துட்டு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு ரிசல்ட்டை பாருங்க, உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஷாக்காக இருக்கும். அப்படி ஷாக்காக இருந்தது அப்படின்னா அதை ஒரு எரேசரை வச்சு அழைச்சிட்டு திரும்பவும் வந்துட்டு கருத்து கணிப்பு எடுங்க, அதே ரிசல்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் கடுமையான வெளிப்படையான விமர்சனங்களையே விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறார். இதுலையும் டிஎம்கேக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய திருக்குறளையே உருவாக்கி விஜய் அவர்கள் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழால பேசியிருக்கிறாரு. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறளை வந்துட்டு 3ஆம் ஆண்டு தொடக்க விழால வாசிச்சாரு. இதை வாசிச்சதுக்கு அப்புறம் அரங்கத்துல இருக்கக்கூடிய டிவிகேனுடைய தொண்டர்கள் எல்லாருமே அந்த குறளை திரும்பவும் சொல்லி ஆரவாரத்தை எழுப்பியிருந்தாங்க. இப்படி திமுகவுக்கு ஏற்ற திருக்குறள் இதுதான், அவங்க மேல அவங்க செஞ்ச தப்புகளை நாம எடுத்து வச்சு பேசணும் அப்படின்னா பழைய டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதுதானே அவங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி திமுகவை கடுமையா விஜய் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. அடுத்ததா இந்த சைடு அதிமுக கிட்ட போலாம். அதாவது இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல 3 முனை போட்டி 4 முனை போட்டி நிலவுதுன்னு சொல்றாங்க இல்லையா. இதுல ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தூய சக்தியா இருக்கக்கூடிய டிவிகே இருக்கு.
இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா தீய சக்தி, அதுதான் திமுக. அதுக்கப்புறம் திமுகக்கு கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அடுத்ததா மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தலைமையில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியினுடைய பேரையே உச்சரிக்காம பிஜேபி தலைமையில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேவை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ இதுலயே ஏடிஎம்கேவை ஒரு கட்சியா கூட பொருட்படுத்தாம ஏடிஎம்கே மேல கடுமையான விமர்சனங்களை விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது பிஜேபியோட அடிமையா, பிஜேபியோட தலைமையில பிஜேபிக்கு கீழே தான் ஏடிஎம்கே செயல்படுது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழால எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததா கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி மேலையும் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. இதுல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு மூலமா கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த டைம்லயுமே விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படின்றது இதுலயே ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் கூட பிஜேபியோட பி டீம் வந்துட்டு விஜய் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இப்போ 3ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. என்னன்னா விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஓட்டை என்ஜின் வந்தாலும் டப்பா என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் டிவிகே தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது எதை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னா கடந்த மாதம் ஜனவரி மாதத்துல என்டிஏ கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் மதுராந்தகத்துல நடந்தது. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருப்பார். என்னன்னா தமிழகத்துல டபுள் என்ஜின் அரசு வந்து செயல்பட போகுது, மத்திய அரசு மாநில அரசுன்னு டபுள் என்ஜின் அரசு வந்து செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி டபுள் என்ஜின் அப்படின்ற ஒரு வேர்டை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை குறிப்பிட்டு தான் விஜய் அவர்கள் டப்பா என்ஜின் வந்தாலும் சரி, ஓட்ட என்ஜின் வந்தாலும் சரி, டாப் என்ஜின் டிவிகே தான். இந்த தீய சக்தியான டிஎம்கேவை அழிக்கிறதுக்கான ஒரே சக்தி நம்மளுடைய தூய சக்தியான டிவிகே தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருப்பாரு. ஸோ இப்படி இப்போ நடந்து முடிஞ்ச டிவிகேவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் அவர்கள் பிஜேபி மேலையும் டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் இப்படி 3 கட்சிகள் மேலையும் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விமர்சனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ விஜய் அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச டிவிகேவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழால பிஜேபி மேலையும் டிஎம்கே மேலையும் ஏடிஎம்கே மேலையும் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தியும் விஜய் அவர்கள் பேசின வார்த்தைகள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.